ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். வாழைக்காய் பொடிமாஸ். நல்ல வாழைக்காய், 2 பெரிய பெரிய வாழைக்காய் வந்து என்னோட பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா, நல்லா அழகாக கழுவிட்டு தோலை லேசாக அதை வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை நல்லா 4 துண்டாக கட் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு, அந்த தோலியெல்லாம் நிறைய நல்லா உரிச்சதுக்கப்புறமா வெந்து கிடச்சதும் குக்கர்லேயோ இல்லைன்னா ஸ்ட்ரீமர்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வந்து கிடச்ச உடனே அதை நம்ம வந்து மத்து கடைவோம் இல்லையா, அதாவது அதை வச்சு எப்படி பொட்டேட்டோ மேஷ் பண்ணுவோம் அதே மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா எல்லாம் போட்டு நம்ம அதை வதக்கினா சூப்பர் பொடி மாசு. உங்களுக்கு வெங்காயம் அதெல்லாம் போடணுன்னா நிறைய வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி எல்லாம் மேலால் போட்டு இறக்கி வச்சா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சீதோஷ்ணம் வந்து கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருக்கு, அதனால கொஞ்சம் ஜலதோஷமாக இருக்கிறதுனால அருமையான மிளகு ரசம் வச்சேன். அதுக்கு இந்த பொடி மாசு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்களும் பண்ண முடியும். பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன்.